வரலாற்று சிறப்பு வாய்ந்த விழாவை தலைமை வகித்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிற தமிழ் இயக்கத்தின் நிறுவனரும் தலைவருமான திரு மதிப்பிற்குரிய அண்ணன் முனைவர் கோ விஸ்வநாதன் அவர்களே, நம் அனைவரையும் வரவேற்று உரையாற்றி சிறப்பித்திருக்கிற பாராட்டு விழா குழுவின் துணை செயலாளர் திருமிகு சோலைநாதன் அவர்களே, விழாவின் நோக்கத்தை விளக்கி சிறப்பான உரையை வழங்கி இந்நிகழ்வுக்கு பெருமை சேர்த்திருக்கிற தமிழ் இயக்கத்தின் பொருளாளர் திரு மதிப்பிற்குரிய ஐயா புலவர் வே பதுமனார் அவர்களே, சீருரை வழங்கி இந்நிகழ்வை சிறப்பித்திருக்கிற தமிழ் இயக்கத்தின் மாநில செயலாளர் சொற்கோ மு சுகுமார் அவர்களே, முன்னிலை வகித்து நிகழ்வை சிறப்பித்துக் கொண்டிருக்கிற திருவாளர்கள் கே ராஜேந்திரன், கவிஞர் மா ஜோதி, பொறியாளர் கு வெங்கடேசன், கவிஞர் தாக்கோ சதாசிவம் ஆகிய தோழர்களே, நம்முடைய விழா நாயகரை வாழ்த்தி உரையாற்றி அமர்ந்திருக்கிற வேலூர் சட்டமன்ற உறுப்பினர் திருமிகு கார்த்திகேயன் அவர்களே மற்றும் வாழ்த்துறை வழங்கி நிகழ்வை சிறப்பித்திருக்கிற ரொட்டேரியன் சுரேஷ், வி.எஸ். ரமேஷ்குமார், முனைவர் இரா சுப்பிரமணியன், முனைவர் பாபு ஜனார்த்தனம், இராபா ஞானவேலு, ஏர்போர்ஸ் மணி, பா பூமிநாதன், ஆடிட்டர் பாண்டியன், கலைமகள் சு இளங்கோ, கே.எம். கிருஷ்ணன் ஆகிய தோழர்களே, நிகழ்வில் பங்கேற்று நம்முடைய கலை மாமணி ஐயா கவியருவி அவர்களுக்கு பாராட்டு பட்டயம் பரிசு வழங்கி பேருரை ஆற்றி அமர்ந்திருக்கிற தமிழ்நாடு அரசின் உயர்கல்வித்துறை அமைச்சர் மாண்புமிகு அண்ணன் முனைவர் கோவி செழியன் அவர்களே, நன்றியுரை ஆற்றவிருக்கிற திருநாவுக்கரசர் அவர்களே, நிகழ்ச்சியை நெறிப்படுத்திக் கொண்டிருக்கிற கவிஞர் தா அன்பு, முனைவர் சம்பத்குமார், செஞ்சி முகமது அஷ்ரப் ஆகிய தோழர்களே, இவ்விழா நாயகர் கலைமாமணி விருது மற்றும் சீதக்காதி அறக்கட்டளை விருது பெற்றிருக்கிற தமிழ் இயக்க பொதுச் செயலாளர் கவியருவி பேராசிரியர் பெருந்தகை முனைவர் அப்துல் காதர் அவர்களே, இந்நிகழ்வை ஒருங்கிணைத்திருக்கிற தமிழ் இயக்கம் உள்ளிட்ட பல்வேறு இயக்கங்களை சார்ந்த நிர்வாகிகளே, கூடியிருக்கும் தமிழ் சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த விழா நவம்பர் 15ஆம் தேதி நடைபெறுவதாக அண்ணன் அவர்கள் முதலில் அறிவிப்பு செய்தார். என்னிடத்தில் தொடர்பு கொண்டு கேட்டார். அந்த நாளில் என்னால் வர இயலாத ஒரு சூழல் இருந்தது. ஆனால் பேராசிரியருக்கு பாராட்டு விழா, அதில் பங்கேற்க இயலாத ஒரு சூழல் இருக்கிறதே என்கிற வருத்தம் எனக்கு இருந்தது. சிறிது நேரத்தில் மீண்டும் என் தொடர்புக்கு வந்த நம்முடைய வேந்தர் அவர்கள் வேறொரு நாளில் பங்கேற்க இயலுமா என்று கேட்டபோது நான் மகிழ்ச்சி அடைந்தேன். நான் பங்கேற்க வேண்டும் என்கிற அந்த உணர்வு எனக்கு இருந்தது என்பதை விட வேந்தருக்கும் இருந்தது, நம்முடைய கவியருவி கலைமாமணி அவர்களுக்கும் இருந்தது என்பதை நான் புரிந்து மிகுந்த மகிழ்ச்சியுற்றேன். அந்த அடிப்படையில் தான் 15ஆம் தேதி நடைபெறுவதாக இருந்த இந்த நிகழ்வு இன்றைக்கு தள்ளி வைக்க பெற்று நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த அரிய வாய்ப்பை எனக்கு வழங்கிய தமிழ் இயக்கத்திற்கும் இதர 22 சங்கங்களுக்கும், குறிப்பாக இந்த தமிழ் இயக்கத்தை வழிநடத்திக் கொண்டிருக்கிற நம்முடைய தமிழ் இயக்கத்தின் தலைவரும் கல்வியாளருமான திரு மதிப்பிற்குரிய அண்ணன் கோவி அவர்களுக்கு, வேந்தர் அவர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை உரித்தாக்குகிறேன். கவியருவி கலைமாமணி ஐயா அவர்களை இங்கே
அறிவார்ந்த பெருமக்கள், அண்ணன் கோவி செழியன் உள்ளிட்ட அனைவரும் பாராட்டி உச்சி மோந்திருக்கிறார்கள். நானும் அவர்களோடு இணைந்து வாழ்த்துவதில் மகிழ்ச்சி அடைகிறேன். அவர் இன்னும் பல்வேறு விருதுகளை பெறுவதற்கு தகுதியுடையவர். இந்த விருதுகள் கலைமாமணி போன்ற விருதுகள் நம்முடைய தோழர்கள் சொன்னதைப் போல அவரால் பெருமை அடைந்திருக்கிறது என்று நாம் மகிழ்ச்சி அடைகிறோம். பாவலர் பெருஞ்சித்திரனார், ஓமை கவிஞர் சுரதா, பாவலர் இன்குலாப், கவிக்கோ அப்துல் ரஹ்மான், ஈரோடு தமிழன்பன் என்று பல தமிழ் பேராளுமைகள் இன்றைக்கு நம்மோடு இல்லை. இந்த இலக்கிய உலகில் தமிழ் பரப்பில் இன்றைக்கு நமக்கென்று இருக்கிற ஒரு மாமணி, வாராது போகின்ற மாமணி, எஞ்சி இருக்கும் ஒரு தமிழ் அறிஞர், இடதுசாரி சிந்தனையாளர், விளிம்புநிலை மக்கள் விடிய பெற வேண்டும் என்று கனவு காணும் கலைமாமணி நம்முடைய கவியருவி பேராசிரியர் அப்துல் காதர் அவர்கள் மட்டும்தான் நம் கண் முன்னால் இன்றைக்கு எஞ்சி இருக்கும் ஒரு மாமணி. அவர்கள் எல்லாம் இன்றைக்கு நம்மோடு இல்லை. வயது மூப்பின் காரணமாக அவர்கள் காலமாகியிருக்கிற நிலையில் அந்த பார்வை கொண்ட ஒரு படைப்பாளர், ஆற்றல் மிகு சிந்தனையாளர், கவித்துவ பேச்சாளர், இங்கே பேசியதை நாம் கேட்டோம். ஒவ்வொரு சொல்லும் கவித்துவமான ஒரு உரையாக அமைந்திருந்தது. இப்படி ஒரு ஆளுமை, தமிழ் பேராளுமை, இவருக்கு பிறகு யார் என்ற கேள்வி நமக்கு எழுகிறது. பாவேந்தர் தலைமையில் ஒரு பாரதிதாசன் பரம்பரை என கவி பரப்பில், தமிழ் பரப்பில் ஒரு பரம்பரை உருவானது. அவருடைய தலைமை மாணாக்கராக சுரதா அவர்களை சொல்லுவார்கள், பாவலர் பெருஞ்சித்திரனார் அவர்களை சொல்லுவார்கள். ஒரு நீண்ட நெடிய ஒரு பாரதிதாசன் பரம்பரை என்ற கவிஞர்கள், இலக்கிய படைப்பாளர்கள், முற்போக்கு சிந்தனையாளர்கள், தமிழ் இயக்கம் என்கிற சொல்லையே பாரதிதாசன் கையாண்டார். அந்த ஒரு இயக்கத்தையே முன்னெடுத்தார். அப்படிப்பட்ட ஒரு பரம்பரை, கவி பரம்பரை தமிழ் பரப்பில் இருந்தது. அதன் பிறகு கவிக்கோ அப்துல் ரஹ்மான் பரம்பரை என்று சொல்லக்கூடிய வகையில முற்றிலும் மாறுபட்ட கோணத்தில் சிந்திக்கிற, மரபு கவிதை, புது கவிதை என்ற பரிமாணங்களை மிக இலகுவாக கையாளக்கூடிய, தமிழ் இலக்கியத்திற்கு மிக பெரும் கொடையாக வந்த ஒரு கவி பேராளுமை கவிக்கோ அப்துல் ரஹ்மான். அவருடைய தலைமை மாணாக்கர் என்று சொல்லக்கூடிய பெருமைக்குரியவர் நம்முடைய பேராசிரியர் அப்துல் காதர் அவர்கள். அவருக்கு இன்றைக்கு தமிழ்நாடு அரசு கலைமாமணி விருதினை மிக காலம் தாழ்ந்து வழங்கி இருக்கிறது என்றுதான் நான் கருதுகிறேன். எப்போதோ அவருக்கு வழங்கி சிறப்பித்திருக்க வேண்டும். கவிக்கோ அப்துல் ரஹ்மான் எப்படி இந்த தமிழ் சமூகத்திற்கு, இலக்கிய உலகிற்கு மிகப்பெரிய கருத்தியல் பெட்டகமாக இருந்தாரோ, அதை போல அவரை பின்பற்றக்கூடிய வகையில் அதே பார்வையோடு, அதே கோணத்தோடு, அதே ஆற்றலோடு அவரே பாராட்டக்கூடிய அளவுக்கு பேராசிரியர் அப்துல் காதர் அவர்களுக்கு பாவன்மையும் இருக்கிறது, நாவன்மையும் இருக்கிறது என்று அவரால் பாராட்ட பெற்ற ஒரு மகத்தான ஆளுமை நம்முடைய பேராசிரியர் அவர்கள். ஒவ்வொன்றையும் அவர் வெவ்வேறு கோணத்தில் சிந்தித்து நம்மை சிந்திக்க தூண்டக்கூடியவர். நூலாதிக்கம் என்கிற சொல் இதுவரை நாம் யாரும் பயன்படுத்தியதில்லை. நூல்களின் தயவால் தான் பட்டம் பெற முடியும் என்கிற நிலை இருந்தது.
அதை இன்றைக்கு நாம் மாற்றியிருக்கிறோம் பெரியாரின் உழைப்பால் என்ற சிந்தனையை இந்த மண்ணில் மிக ஆழமாக விதைத்திருப்பவர் நம்முடைய பேராசிரியர் அவர்கள். அவர் ஊக்கம் பெற வேண்டும், அவரை இன்னும் மேலும் மேலும் ஊக்கப்படுத்த வேண்டும் என்கிற பொறுப்புணர்வோடு நம்முடைய வேந்தர் அவர்கள் இந்த பெருமுயற்சி எடுத்து இந்த பாராட்டு விழாவை ஒருங்கிணைத்திருக்கிறார். அவரையெல்லாம் நாம் பாதுகாக்க வேண்டும். அவர் இன்னும் பல 10 ஆண்டுகள் தமிழுக்காக, தமிழ் மக்களுக்காக உழைக்க வேண்டும் என்கிற அந்த உணர்வை வெளிப்படுத்துகிற ஒரு விழாவாகத்தான் வேந்தர் அவர்கள் இதை முன்னின்று நடத்தி கொண்டிருக்கிறார். வேந்தர் அவர்களுக்கும் நம்முடைய பேராசிரியர்களுக்கும் இடையே இருக்கிற இந்த நட்பு மிக உயரியது, தூயது, பாராட்டுக்குரியது, பெருமைக்குரியது. இருவரும் சேர்ந்து தமிழ் இயக்கத்தை இன்றைக்கு வெற்றிகரமாக வழிநடத்துகிறார்கள். சாதிய வரம்புகளை கடந்து, மத உணர்வுகளை கடந்து தமிழர்களாய் நாம் ஒருங்கிணைய வேண்டும் என்கிற மிகுந்த எதிர்பார்ப்போடு தமிழ் சமூகம் அறிவார்ந்த சமூகமாக வலிமை பெற வேண்டும் என்கிற வேட்கையோடு இந்த இருவரும் இணைந்து ஆற்றுகிற பணி என்பது போற்றுதலுக்குரியது. இவர்களின் நட்பை எண்ணி நான் வியக்கிறேன். அவர் பிறப்பால் இஸ்லாமியர், ஆனால் தூய தமிழர், தமிழ் உணர்வு மிக்கவர். ஆகவே அவர்தான் இந்த இயக்கத்தின் பொதுச் செயலாளராக இருக்க வேண்டும் என்று அவரை தேர்வு செய்திருக்கிறார் நம்முடைய வேந்தர் என்கிற போது வேந்தனின் பார்வை எந்த அளவுக்கு பரந்த பார்வையாக இருக்கிறது, உயரிய பார்வையாக இருக்கிறது என்பதை நம்மால் உணர முடிகிறது. வேந்தர் இங்கே ஆற்றிய உரை நம் சிந்தனைகளை தூண்டுவதாக இருந்தது. மிக ஆழமாக நம்மை சிந்திக்க வைத்தது. இந்தியாவின் பொருளாதார நிலைகளை குறித்தும் அது எப்படி சமனற்ற நிலையில் வளர்ச்சியடைந்து வருகிறது என்கிற கவலையையும் அவர் வெளிப்படுத்தினார். வெறும் 250 பேர் இங்கே பில்லியனர் என்று சொல்லக்கூடிய கோடீஸ்வரர்களாக இருக்கிறார்கள். 10% பணக்காரர்கள் இந்த தேசத்திற்கு அளிக்கிற ஜிஎஸ்டி வெறும் 3% தான். 50% உழைக்கும் மக்கள் இந்த அரசுக்கு வழங்குகிற ஜிஎஸ்டி வரி என்பது 66% இருக்கிறது. இது எவ்வளவு பெரிய முரண்! இந்த வளர்ச்சியை எப்படி நாம் வளர்ச்சி என்று சொல்ல முடியும் என்ற கவலையை இங்கே அவர் வெளிப்படுத்தினார். நம்முடைய பேராசிரியர்கள் சொன்னதைப் போல அவர் வகிக்காத பதவி இல்லை. சட்டமன்ற உறுப்பினர், நாடாளுமன்ற உறுப்பினர், மாநிலத்திலே அமைச்சர் என்று பல பதவிகளை பார்த்தவர். இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு கல்வியாளராக வளர்ந்து வியப்புக்குரிய சாதனைகளை படைத்து வருகிறவர். அவர் விரும்பினால் பல கல்வியாளர்களைப் போல, தொழிலதிபர்களைப் போல உடனே மாநிலங்களவை உறுப்பினராகிவிட முடியும். மாநிலங்களவை உறுப்பினர் மட்டுமல்ல, அமைச்சராகவும் ஆகிவிட முடியும். ஆனால் அப்படியெல்லாம் அந்த பதவியை அவர் விரும்பாமல் இந்த வயதிலும் கூட மக்களுக்கு தொண்டாற்ற வேண்டும், மொழியை பாதுகாக்க வேண்டும், இனத்தை பாதுகாக்க வேண்டும், அதற்கு உரிய ஆட்களாளர்களை தேர்வு செய்து இந்த மக்களை அரசியல்படுத்த வேண்டும் என்கிற பொறுப்புணர்வோடு இன்றைக்கு தமிழ் இயக்கம் என்கிற ஒரு இயக்கத்தை 2018ஆம் ஆண்டு தொடங்கி நம்முடைய பேராசிரியரை பொதுச் செயலாளராக கொண்டு ஒவ்வொரு ஆண்டும் செய்து வருகிற சாதனைகள், ஆற்றி வருகிற பணிகள், அனைவரையும் ஒருங்கிணைக்கிற அந்த பெரும் முயற்சி உள்ளபடியே நம்மை வியக்க வைக்கிறது. நம்மால் இப்படியெல்லாம் இவருடைய வயதிலே உழைக்க முடியுமா, சிந்திக்க முடியுமா என்று அடிக்கடி சிந்திக்க வைக்கிறது. ஆகவே அவருக்கு அமைச்சர் பதவி பெரிதல்ல. பேராசிரியர் சொன்னதைப் போல, நம்முடைய கவியறிவி அவர்கள் சொன்னதைப் போல அது பெரிதல்ல. இந்த தமிழ் சமூகம் சாதிய கூறுகளால் கூறுபட்டு கிடக்கக்கூடாது, சிதறண்டு கிடக்கக்கூடாது. அவர்களை சிதைக்கிற அரசியல் இங்கே வேரூன்றி விடக்கூடாது. அந்த கருத்தில் இங்கே வலுப்பெற்று விடக்கூடாது. அதுதான் அவருடைய கவலை. வடார்காடு மாவட்டமும் தென்னார்காடு மாவட்டமும் தமிழ்நாட்டிலேயே மிகவும் பின்தங்கிய மாவட்டங்களாக இருக்கின்றன. இந்த மாவட்டத்தில் உள்ள பிள்ளைகள் யாரும்
உயர்கல்வி பெறாதவர்கள் என்கிற நிலை இருக்கக்கூடாது, அனைவரையும் உயர்கல்வி பெற்றவர்களாக வளர்த்தெடுக்க வேண்டும் என்கிற ஒரு செயல் திட்டத்தையும் வரையறுத்து இப்போது வடார்காடு மாவட்டத்தில் அதை நடைமுறைப்படுத்தி வருகிறார். தென்னார்காடு மாவட்டத்திலும் அதை விரிவுபடுத்த வேண்டும் என்கிற வேட்கையை வெளிப்படுத்தினார். இப்படிப்பட்ட பொறுப்புணர்வுள்ள ஒரு தலைமையோடு நம்முடைய பேராசிரியர் அவர்கள் இணைந்து பணியாற்றுகிறார் என்பது நமக்கு பெருமை அளிக்கிறது. பேராசிரியரும் வேந்தரும் அரசியல் கணக்குகளை போட்டு யாரோடும் நட்பு பாராட்டுவதில்லை. அவரை விட 30 வயது இளையவனாக இருக்கிற 20-25 வயது இளையவனாக இருக்கிற என்னை நீ வருங்காலம்தான் எங்கள் வருங்காலம் என்று பேராசிரியர் சொல்லுகிறார் என்றால் அது எந்த அரசியல் கணக்குகளில் கொண்டதல்ல, ஒரு நம்பிக்கை தான். அவருடைய நம்பிக்கைக்கு பாத்திரமாக நடந்து கொள்ள வேண்டுமே என்ற அச்சம் எனக்கு இருக்கிறது. அவரின் மீது கொண்டிருக்கிற அந்த நம்பிக்கை, அந்த நம்பிக்கைக்கு ஏற்ப செயல்பட வேண்டும் என்ற அந்த பொறுப்புணர்வு இந்த விழா நமக்கு தருகிறது. ஒவ்வொருவருக்கும் அந்த உந்துதலை தருகிறது. ஏன், எதற்காக? ஒரு தலைமையை அடையாளப்படுத்துவது துதிபாடுவதற்காக அல்ல. அதைத்தான் சொன்னார். ஆணை துதிக்கையால் பதவி பெறுவது அக்காலம், ஆளை துதிக்கையினால் பதவி பெறுவது இக்காலம் என்கிற வேதனையை அவர் வெளிப்படுத்தினார். இன்றைக்கு துதிபாடுவது என்பது பதவிக்கானதாக, பதவிக்குரிய புத்தியாக, வழிமுறையாக கையாளப்படுகிறது. பதவியை பெரிதென்று கருதக்கூடியவர்களின் தலைமை வேண்டாம், மக்களோடு மக்களாக கிடந்து மக்களுக்கு பணியாற்றக்கூடிய ஆளுமைகளை நாம் தேர்வு செய்வோம் என்பதை இங்கே தன்னுடைய உரையில் அவர் பதிவு செய்த போது, அந்த காலத்தில் பட்டத்து யானை கூட சரியான ஆட்களை தேர்வு செய்தது. ஆனால் இப்போது நாம் அப்படி இருக்கிறோமா என்கிற கேள்வியை எழுப்பினார். என்னை பாராட்டியவர்களுக்கு நன்றி என்று சொல்லிவிட்டு அவர் போய்விட முடியும். மாண்புமிகு அமைச்சருக்கு நன்றி சொல்லிவிட்டு, வேந்தருக்கு நன்றி சொல்லிவிட்டு, இந்த 22 சங்கங்களுக்கும் நன்றி சொல்லிவிட்டு அவரால் இந்த உரையை முடித்துக் கொள்ள முடியும். ஆனால் அந்த உரை முழுக்க அவருக்கு என்ன கவலை இருக்கிறது, இந்த சமூகம் குறித்த கவலை என்பதை வெளிப்படுத்தியது. அவர் எந்த அளவுக்கு பொறுப்புணர்வு மிக்க ஒரு ஆளுமையாக இருக்கிறார், அரசியல் களம் தூய்மைப்படுத்த வேண்டும் என்கிற வேட்கையோடு இருக்கிறார், நம்பிக்கைக்குரிய ஒரு தலைமையை தேர்வு செய்ய வேண்டும். இந்த மக்கள் வெறும் நட்சத்திர ஈர்ப்புக்குள் போய் இந்த சமூகம் சீரழிந்து விடக்கூடாது, சிதைந்து விடக்கூடாது என்கிற கவலையை வெளிப்படுத்தினார். அவருக்கு வேற எந்த நோக்கமும் இல்லை. யாரையும் குறைத்து பேசி அதிலே ஆதாயம் தேடுவதற்கு இந்த அரங்கம் அவருக்கு தேவையில்லை, எப்போதும் தேவையில்லை. இரட்டை யானை சின்னம் கொண்டு மக்களை ஏய்க்க முயற்சிக்கிறவர்களை அடையாளம் காண வேண்டும் என்று அவர் சுட்டிக்காட்டுகிறார் என்றால் அது அவரிடம் உள்ள ஒரு சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி என்கிற அந்த சமூக பொறுப்புணர்வு, அறிவார்ந்த ஆளுமையின் வெளிப்பாடு. எந்த உழைப்பும் இல்லாமல், எந்த பங்களிப்பும் இல்லாமல், எந்த தியாகமும் செய்யாமல், வெறும் நட்சத்திர கவர்ச்சி என்கிற அடிப்படையில், அந்த ஈர்ப்பின் அடிப்படையில் இந்த மக்களை ஆள நினைப்பது, நாட்டை ஆள நினைப்பது என்ன கேட்டை உருவாக்கும், எத்தகைய கேடு விளையும் என்கிற கவலை. அந்த காலத்தில் புலவர் பெருமக்களுக்கு அந்த பொறுப்புணர்வு இருந்து மன்னர்களுக்கு அவர்கள் அப்படி வழிகாட்டுதலை தந்திருக்கிறார்கள். அதை நாம் இலக்கியங்களில் பார்க்கிறோம். சண்டை போட்டுக் கொள்ளக்கூடாது, நட்புறவோடு இருங்கள் என்று சொல்லுகிற பெண்பார் புலவராக ஔவையாரை நாம் பார்த்திருக்கிறோம். இப்படி பல புலவர்களை இலக்கிய தளங்களில் நம்மால் பார்க்க முடிகிறது. அப்படிப்பட்ட ஒரு பொறுப்புணர்வுள்ள கவி ஆளுமையாக, கவி பேராளுமையாக நம்முடைய பேராசிரியர் அவர்கள் இருக்கிறார் என்பதுதான் அவருக்குள்ள சிறப்பு. அவருடைய கவிதைகளை இங்கே தோழர்கள் எடுத்துச் சொன்னார்கள். அவர் நம்முடைய காந்தியடிகளை பற்றி ஒரு கவிதை எழுதியிருக்கிறார். நான் அன்னையிலே படித்தேன், வருகிற போதும் பார்த்தேன். உன் கண்ணாடியை பத்திரமாக பார்த்துக் கொள்ளுகிறவர்களுக்கு காந்திய பார்வை இல்லாமல் போனதே என்று கவலைப்படுகிறார். கண்ணாடி என்பது பார்வைக்காகத்தான். கண்ணாடியை பத்திரமாக பார்த்துக் கொள்கிறார்கள். ஆங்காங்கே அருங்காட்சியகத்தில் அவர் பயன்படுத்திய கண்ணாடி, அவர் பயன்படுத்திய கதர் சட்டை,
அவர் பயன்படுத்திய காலணி, அவர் உண்ட தட்டு என்று இவற்றையெல்லாம் பாதுகாக்கக்கூடியவர்களுக்கு, கண்ணாடியை பாதுகாக்கக்கூடியவர்களுக்கு காந்திய பார்வை இல்லையே என்று கவலைப்படுகிறார். காந்திய பார்வை என்பது என்ன? அகிம்சை, வன்முறை கூடாது. காந்திய பார்வை என்பது என்ன? மதுவிலக்கு. எல்லா இடங்களிலும் டாஸ்மாக். அப்புறம் எப்படி பண்பாட்டில் நாம் பெற முடியும் பாஸ்மார்க் அப்படின்னு கேட்கிறார். பார்க்கிற இடங்களிலெல்லாம் டாஸ்மாக் இருக்கிற போது பண்பாட்டில் நாம் எப்படி பெற முடியும் பாஸ்மார்க் என்று கேள்வி எழுப்புகிற கவிஞர். அப்ப மதுவிலக்கு கொள்கையில் காந்தியோடு உடன்படுகிறார். காந்திய பார்வை வேண்டும் என்கிறார். ரூபாய் நோட்டுகளிலே காந்தி படத்தை அச்சிடக்கூடியவர்கள் இந்தியா முழுவதும் மதுவிலக்கை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று சொன்ன காந்தியின் அந்த கோட்பாட்டை எல்லோரும் மறந்துவிட்டார்கள். காந்தியோடு அம்பேத்கரியவாதிகளுக்கு முரண்பாடு உண்டு, கருத்தியல் முரண்பாடு உண்டு. புரட்சியாளர் அம்பேத்கர் சாதியை ஒழிக்க வேண்டும் என்றால், காந்தியடிகள் தீண்டாமை ஒழிய வேண்டும் என்றால் அந்த முரண்பாடு உண்டு. புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுக்கும் தேசத்தந்தை காந்தியடிகளுக்கும் இந்த கருத்தியல் தளத்திலே மிகப்பெரிய கருத்து மோதலே நிகழ்ந்திருக்கிறது. அது வேறு. சனாதனத்தின் மீது அவருக்கு ஒரு வேறு கோணத்தில் நம்பிக்கை இருந்தது. அதுவெல்லாம் நாம் முரண்பட்டாலும் கூட அந்த காந்தியடிகள் இத்தகைய உயரிய கோட்பாடுகளை காந்தியமாக இந்த சமூகத்திற்கு முன்வைத்தார். மதுவிலக்கு என்பதை நாம் எப்படி மறுதளிக்க முடியும்? காந்தியோடு அந்த இடத்தில் நாம் உடன்பட்டு தான் இருக்க வேண்டும். காந்திய பார்வை மதுவிலக்கு பார்வை. ஆனால் இன்றைக்கு என்ன நிலை? தமிழ்நாட்டை மட்டும் கருத்திலே கொண்டு நாம் பார்க்கக்கூடாது. தேசிய அளவில் மதுவிலக்கு என்பது ஒரு தேசிய கொள்கையாகவே இருக்க வேண்டும். எந்த மாநிலத்திலும் இருக்கக்கூடாது என்பது தேசிய கொள்கையாக இந்திய ஒன்றிய அரசுக்கே அது தொடர்பாக ஒரு நிலைப்பாடு இருக்க வேண்டும். இந்திய அரசுக்கு, இந்திய ஒன்றிய அரசுக்கு மதுவிலக்கு தொடர்பாக என்ன நிலைப்பாடு இருக்கிறது? என்ன கோட்பாடு? அது எவ்வளவு பெரிய பாதிப்பை ஏற்படுத்துகிறது? எத்தனை இளைஞர்களை பாழாக்குகிறது? அவருடைய எதிர்காலத்தை இருமயமாக்குகிறது. அதற்கு முற்றாக அடிமைப்பட்டு கிடக்கிறவர்களால் அந்த குடும்பமும் சமூகமும் எவ்வளவு சீரழியும் நிலை ஏற்படுகிறது. ஆட்சியில் இருப்பவர்கள், ஆட்சி பீடத்தில், அதிகார பீடத்தில் இருப்பவர்கள் இந்த பொறுப்புணர்வோடு இருக்கிறார்களா என்று கேள்வி எழுப்பக்கூடிய பொறுப்புள்ள ஒரு கவி பேராளுமை தான் நம்முடைய பேராசிரியர். அதைத்தான் அண்ணன் வேந்தர் அவர்கள் இங்கே சொன்னார். 2 முக்கிய தேவைகள் இருக்கின்றன. ஒன்று கல்வி, இரண்டாவது அரசின் கொள்கை நிலைப்பாடுகள். பொருளாதாரம் தொடர்பாக, கல்வி தொடர்பாக, சமூக தகுதியை உயர்த்துவது தொடர்பாக பெர் கேபிட்டாவை பற்றி சொன்னார். இந்தியாவின் பொருளாதாரம் வளர்ச்சி அடைந்திருக்கிறது. ஆனால் ஒரு தனி மனிதனுடைய வருமானம், பொருளாதார நிலை எவ்வளவு கீழான நிலையில் சிதைந்து கிடக்கிறது என்கிற வருத்தத்தை வெளிப்படுத்தினார். அரசின் கொள்கைகள் அப்படி இருக்கின்றன. கார்ப்பரேட் மயமாக்குவதில் காட்டுகிற அக்கறை, அவர்களுக்கு செய்து தருகிற வசதி, சலுகைகள், வாய்ப்புகள் எளிய மக்களுக்கு இல்லாமல் போகிறது. ஐயா நம்முடைய வேந்தர் அவர்களை பார்த்துக் கொண்டிருக்கிற போது அவருடைய அருமை முதல்வர் இங்கே பேசினார், எங்களோடு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார். ஒரு நிறுவனத்திற்கு 44,000 கோடி அவர்களுக்கு கட்டண சலுகை தரக்கூடிய ஒரு வேலை திட்டத்தை தந்தார்கள். அந்த நிறுவனம் அபிஷியலாக கட்சிக்கு நன்கொடை தருகிறது. இப்படித்தான் இங்கே நிர்வாகம் போய்க் கொண்டிருக்கிறது என்கிற ஒரு கருத்தை பகிர்ந்து கொண்டார். கார்ப்பரேட்டுகளுக்கு சாதகமான நிலைப்பாட்டை ஒரு அரசு மேற்கொள்ளும் என்றால் உழைக்கிற மக்களின் நிலை என்ன ஆகும்? தனிநபர் வருமானம் எப்படி பெருகும்? பொருளாதாரத்தில் எப்படி அவர்கள் தன்னிறைவு பெற முடியும்? அந்த பிள்ளைகளின் கல்வியை எப்படி மேம்படுத்த முடியும்? உயர்கல்வியை எப்படி உறுதிப்படுத்த முடியும்? இந்த கேள்வி
இதையெல்லாம் கேட்டுத்தான் தோழர்கள் சொன்னார்கள் இவர் மத்தியில் அமைச்சராக வேண்டும் என்று. அவர் பிரதமர் ஆனால் தான் அதை நடைமுறைப்படுத்த முடியும். அமைச்சர் ஆனால் முடியாது. ஏனென்றால் அமைச்சரவையில் அமைச்சர்களுக்கு அதிகாரம் பெரும்பாலும் இருப்பதில்லை. பிரதமர் தான் உண்மையான அரசு டெல்லியிலே இருக்கிறது. முழுமையான அதிகாரம் பிரதமர் கையில் இருக்கிறது. குடியரசுத் தலைவரும் அதிகாரம் கிடையாது. அமைச்சரவையில் இருக்கிற அமைச்சர்களுக்கும் அதிகாரம் கிடையாது. எதுவாக இருந்தாலும் கொள்கை வகுக்கிற இடத்திலும் பிரதமர் என்கிற அந்த பொறுப்பிலே இருப்பவர்களுக்கு தான். ஆனால் ஆட்சியாளர்கள் கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு கார்ப்பரேட் மயமாக்கக்கூடிய வாய்ப்புகளை தருகிறார்கள். எல்லாவற்றையும் தனியார் மயமாக்குவது, எல்லாவற்றையும் கார்ப்பரேட் மயமாக்குவது. இந்த பொருளாதார நிலைப்பாடு மாற வேண்டும் என்பதுதான் வேந்தரின் கவலையாக இங்கே இருந்தது. அதே பொறுப்புணர்வோடு தான் நம்முடைய பேராசிரியர், நம்முடைய கலை மாமணி அவர்களும் இங்கே எடுத்துரைக்கிறார். ஒரு சிகரெட்டை பார்த்துவிட்டு அவருடைய சிந்தனை எப்படி, அவருடைய கவித்துவ சிந்தனை இருக்கிறது என்கிற ஒரு கவிதை. சிகரெட்டை குடித்து ஒருவன் புகை விடுகிறான். அந்த புகை வளையம் வளையமாக போகிறது. நாம் அதை ஒரு வளையமாக பார்க்கிறோம், அவ்வளவுதான். ஆனால் கவிஞரின் பார்வை எப்படி கவித்துவத்தோடும் அதே நேரத்தில் சமூக பொறுப்புணர்வோடும் கவலையோடும் அதை சிந்திக்க வைக்கிறது என்று பார்க்கிற போது நமக்கு வியப்பாக இருக்கிறது. அவன் குடித்து வளையம் வளையமாக வெளிவிடுகிற அந்த புகை என்ன செய்தி நமக்கு சொல்லுகிறது என்றால், மலர் வளையம் வைக்கும் நாள் வரும் என்பதை இந்த வளையம் உணர்த்துகிறது. சிகரெட் புகையில இருந்து வெளிவருகிற வளையம் உனக்கு மலர் வளையம் வைக்கிற நிலை வரும் என்பதை உணர்த்துகிறது அப்படின்னு சொல்றார். இது அவருடைய சிந்தனை. அடுத்து அந்த புகை நெளிந்து வளைந்து போகிறது. அது வெறும் புகையாக போகிறது என்று மட்டும்தான் நம்மை போன்ற சராசரி மனிதர்கள் பார்ப்போம். என்ன புகை அடிக்கிற அப்படின்னு சொல்லி நம்ம போயிடும். அவருக்கு அந்த புகை வளைந்து நெளிந்து போவது பாம்பு வெளியே போவது போல் தெரிகிறது என்று அவர் சிந்திக்கிறார். அந்த சிந்தனை எதனோடு பொருத்துகிறார் என்றால், இந்த பாம்பு போல் வளைந்து நெளிந்து போகிற எதை உணர்த்துகிறது என்றால், உள்ளே புற்று வளர்ந்து வருகிறது என்பதை உணர்த்துகிறது. புற்றுனா என்ன? புற்றுநோய். இப்ப சிகரெட் குடிச்சா புற்றுநோய் வரும் அப்படின்னு நமக்கு தெரியும். ஆனால் கவிஞருடைய கவித்துவ சிந்தனை அந்த சிகரெட்டில் இருந்து வெளியே வரக்கூடிய அந்த புகை வளைந்து நெளிந்து போகும்போது அது ஒரு பாம்பு போல் நெளிந்து போகிறது. அந்த பாம்பு இருக்கிற இடத்திலே புற்று இருக்கும் தானே செய்யும். ஆகவே புற்று உள்ளே வளர்ந்து வருகிறது என்பதை அது உணர்த்துகிறது. இதுதான் அவருடைய கவித்துவ சிந்தனை. அதை தாண்டி இன்னொரு உச்சமான சிந்தனை, சிகரெட் பொதுவாக வெள்ளை நிறத்தில் தான் இருக்கும். வெள்ளைத்தால் தான் சுற்றி இருக்கும். புகையில உள்ள இருக்கும், வெளியில வெள்ளை இருக்கும். அந்த சிகரெட்டை சுற்றி இருக்கக்கூடிய வெள்ளை எதை உணர்த்துகிறது என்றால், இந்த சிகரெட் புகைத்ததனால் எத்தனையோ பேர் விதவை ஆனார்கள் என்பதை உணர்த்துகிறது. வெள்ளை புடவைங்கிறது விதவைக்கான ஒரு அடையாளம். சனாதனம் வரையறுத்திருக்கிற ஒரு வரையறை. திருமணமான உடனே ஒரு கணவன் இறந்து போனால் அந்த பெண் வெள்ளை புடவை தான் உடுத்த வேண்டும். வண்ணப்புடவை எந்த காலத்திலும் உடுத்தக்கூடாது. சாகுற வரை முடியை அள்ளி கட்டக்கூடாது, கூந்தல் வைக்கக்கூடாது, பொட்டு வைக்கக்கூடாது, பொட்டு வைக்கக்கூடாது. கடைசியில் அவங்களுக்கு திருமணம் ஆகி ஒரு 10 நாள் அவர் இறந்து போயிட்டா கூட, இளமையில இறந்து போனா கூட, அந்த பெண்மணி 90 வயது வரையிலும் வாழ்ந்தாலும் நல்லது கெட்டதுக்கு போய் உட்காரக்கூடாது. திருமண நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடாது. இப்படி ஒரு சமூக வரையறை, ஒரு ஒடுக்குமுறை பெண்களுக்கு எதிராக இந்த சமூகத்தில் நீண்ட காலமாக இருக்கிறது. அதிலே ஒன்று வெள்ளை புடவை உடுத்த வேண்டும் என்பது. வெள்ளை புடவை பார்த்தா நம்ம ஊர்ல கலோக்கியில் என்ன சொன்னா கம்நாட்டின்னு சொல்லுவாங்க. இந்த கம்நாட்டி வரா அப்படி வந்தாங்கனாக்கா அவங்க உடனே போயிடுவோம், வீட்டுக்கு திரும்பி போயிடுவாங்க. அதை பார்த்துட்டு கணவனை இழந்த பெண் வந்தா பார்த்துட்டு போனா நல்ல காரியம் நடக்காது அப்படிங்கிற ஒரு கருத்து இங்கே வளர்க்கப்பட்டிருக்கிறது, விதைக்கப்பட்டிருக்கிறது. அந்த கருத்து தவறு, அது கூடாது என்கிற ஒரு சிந்தனை பெரியாருக்கு பிறகு இந்த மண்ணில் வலுவாக வளர்ந்திருக்கிறது. ஒரு பெரியாரிய சிந்தனை கொண்டவர் நம்முடைய பேராசிரியர் என்கிற நிலையில அதையும் நமக்கு அதன் மூலம் உணர்த்துகிறார். இத்தகைய இடதுசாரி பார்வையாளராக
பெரியாரிய அம்பேத்கரிய சிந்தனையாளராக வெறும் அழகியலுக்காக கவிதை பாடாமல், வெறும் இலக்கிய ஆளுமை என்பதை நிறுவுவதற்காக காப்பியம் படைக்காமல், எழுதுகிற ஒவ்வொரு சொல்லிலும் சமூக பொறுப்பை உணர்த்துகிற ஒரு படைப்பாளராக நம்முடைய பேராசிரியர் விளங்குகிறார். ஜோசியம் பார்க்கிறோம், கிளி ஜோசியம். நாம போயிட்டு ஒரு சீட் எடுக்க சொல்லிட்டு அந்த சீட்ல என்ன படம் வருதோ அந்த படத்தை பார்த்து அவங்க கருத்து சொல்லுவோம். அதுல நமக்கு ஒரு மகிழ்ச்சி அல்லது கவலை உருவாகும். அவ்வளவுதான் நம்ம வந்துடுறோம். ஆனா கவிஞருடைய பார்வையில் அந்த சோதிட கிளியை பார்க்கிற போது ஒரு சீட்டை எடுத்து அவனுக்கோ கொடுத்து விட்டு சின்ன சின்ன இலவசங்களுக்காக, நெல்மணிக்காக அந்த நெல்மணியை வாங்கி கொண்டு மறுபடியும் கூண்டுக்குள் போகிற ஒரு கிளியை போல நாம் இங்கே கொத்தடிமைகளாக இருக்கிறோம். சின்ன சின்ன இலவசங்களுக்காக என்கிற கவலையை அதில் வெளிப்படுத்துகிறார். பார்க்கிற ஒவ்வொன்றிலும் ஒரு கவித்துவம் இருக்கிறது என்பதை தாண்டி அதிலே ஒரு சமூக பொறுப்புணர்வு இருக்கிறது, கவலை இருக்கிறது, மானுடம் இருக்கிறது, மாந்த நேயம் இருக்கிறது, விளிம்புநிலை மக்களை பற்றிய, உழைக்கும் மக்களை பற்றிய கவலை இருக்கிறது என்பதை அந்த கவிதைகள் நமக்கு உணர்த்துகின்றன. ஒரு பெண்ணுக்கு ஒருத்தன் போய் பூ கொடுக்கிறான், அந்த பெண்ணிட்ட காதலை வெளிப்படுத்துறான். இது அவருக்கு எப்படி தெரியுது அப்படின்னு அந்த ஒரு கவிதை சொல்றார். ஒரு பூவை கொடுக்கறதுங்கிறது நம்ம சினிமாவில் பார்க்கிறோம், நிஜத்தில் அப்படி நடக்குதான்னு எனக்கு தெரியாது. காதலை வெளிப்படுத்துறதுக்கு ஒரு ரோஜாவை போய் கொடுக்குறான். அது கவிஞர் பார்க்கிறாரு. அந்த பூவை எதுக்கு அவன் கொடுக்குறான்னா, ஒரு பூஞ்சோலையே திருடுறதுக்கு தான் பூவை கொடுக்குறான்ற. அந்த பெண் என்பவர், அந்த இளம் பெண் என்பவர் ஒரு பூஞ்சோலை, அவளை திருடுறதுக்காக ஒற்றை பூவை அவன் கொடுக்குறான். இது எப்படி இருக்குன்னா, மூக்குத்தியை கொடுத்து விட்டு மூச்சை திருடும் இடைத்தேர்தல் வேட்பாளரை போல. இந்த கவிதை எழுதும்போது எங்கே இடைத்தேர்தல் நடந்தது, அந்த இடைத்தேர்தலை எவ்வளவு மூக்குத்தி கொடுத்துருக்கிறான் ஓட்டுக்கு. அந்த மூக்குத்தி கொடுத்து விட்டு அவன் மூச்சையே திருடுறான். அந்த சமூகத்தை ஓட்டை திருடுறான்னு சொல்ல, மூச்சையே திருடுறான். மூக்குத்தியை கொடுத்து விட்டு மூச்சை திருடும் இடைத்தேர்தல் வேட்பாளரை போல ஒரு பூவை கொடுத்துட்டு பூஞ்சோலையை திருட பார்க்கிறான். கவிஞர்கள் எப்படிப்பட்ட கவித்துவ சிந்தனை கொண்டவர்களாக இருக்கிறார்கள் என்பதை நாம் இதிலே புரிந்து கொள்ள முடிகிறது. ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமை. இந்த காலத்தில், அவர் வாழும் காலத்தில் நாம் வாழ்வது நமக்கு பெருமை என்பதை பெருமதியோடு நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். அப்துல் ரஹ்மான் அவர்களின் வாரிசாக எல்லாவற்றையும் புதிய கோணத்தில் சிந்திக்கக்கூடியவர், சொற்களை கொண்டு விளையாடக்கூடியவர். இந்த கவித்திறன்ல சொற்களை வைத்து விளையாடக்கூடிய ஒரு தனித்திறன் நம்முடைய பேராசிரியருக்கு இருக்கிறது. கவிக்கு அப்துல் ரஹ்மான் கவிதை ஒன்று எனக்கு ரொம்ப பிடிச்சது. நான் நிறைய மாணவ பருவத்தில் படிச்சதே மனசு நின்ற ஒரு கவிதை. அவர் மனுஷனை பார்க்கிறார். மனுஷனை நீரின் தன்மை பெற்றவன் சொல்றார். மனிதன் நீரின் தன்மை பெற்றவன். அதனால் அவன் எவ்வளவு உயரத்தில் வைத்தாலும் பள்ளம் நோக்கியே பாய்கிறான், எவ்வளவு சூடேற்றினாலும் மறுபடியும் குளிர்ந்து விடுகிறான். அவர் கடைசியாக சொல்றாரு, விந்து என்னும் நீரில் பிறந்ததனால் இவன் நீரின் தன்மை பெற்றவன். மனுஷன் அப்படி நீரின் தன்மை கொண்டவன் சொல்றார். எவ்வளவு உயரத்தை வைச்சாலும், எவ்வளவு பெரிய உயர்ந்த மனிதனா இருந்தாலும், மிகப்பெரிய அதிகார பீடத்தில் இருந்தாலும், அவன் மறுபடியும் அந்த ஒரு சாதிய உணர்வோட, மத உணர்வோட, குறுகிய எண்ணத்தோட அணுகுகிற ஒரு அணுகுமுறை. எவ்வளவு உயரத்தில் வைத்தாலும் பள்ளம் நோக்கியே பாய்கிறான். அந்த சின்ன புத்திங்கிறது, அற்ப புத்திங்கிறது வந்தது. எவ்வளவு உயரத்தில் போனாலும் கூட அவருடைய சிந்தனைங்கிறது ரொம்ப கவலைக்குரியதாக இருக்கிறது. எவ்வளவு சூடேற்றினாலும் மறுபடியும் குளிர்ந்து விடுகிறான். எந்த நேரம் சூடாவே வச்சுக்கணும், இல்லைன்னா குளிர்ந்து போகணும். அதுதான் அமைப்பு தேவைப்படுகிறது. தனித்தனியா இருந்தா சாதிக்க முடியாது. ஒரு அமைப்பு இப்ப இந்த மாதிரி ஒரு கூட்டம், இது இப்ப என்னன்னா ஒரு சூடேற்றுகிற வேலை. இது ஒரு நிகழ்ச்சிங்கிறது சூடேற்றுகிற வேலை. அப்படியே விட்டோம்னா அப்படியே தனிஞ்சு போயிடும். உங்க வேலையை நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க, என் வேலையை நான் பார்த்துட்டு இருக்கோம். அப்படியே நம்ம இருக்கு. ஒரு அமைப்பு என்கிற போது அந்த அமைப்பு அப்பப்போ சூடு காய்ச்சல் மாதிரி இருக்கு. பறை மேளத்துக்கு ஒரு தன்மை இருக்கிறது. பறை மேளம்
காய்ச்சினால்தான் அது நல்ல ஒலி எடுக்கும். காய்ச்சி பிறகுதான் நல்லா அடிக்கும். இல்லைன்னா காய்ச்சல் வைக்கணும் நமுத்து போயிடும். அப்ப சத்தமே நல்லா இருக்காது. காய்ச்சாத பறை ஒலி ஒரு எழுச்சியை தராது. தீ மூட்டி பறையை காய்ச்சிய பிறகு அந்த அடிக்கும் போது எழுகிற அந்த ஒலி நம் உணர்வுகளை அப்படியே தட்டி எழுப்போம். வெகு தூரம் கேட்கும். அதுக்கு தனி ஆற்றல் உண்டு. காய்ச்சவில்லை என்றால் அந்த தோல் அப்படியே நமுத்து போய் சத்தமே எழாது. மனிதர்கள் அவ்வப்போது காய்ச்சப்பட வேண்டும். அப்போதுதான் விடுதலை முழக்கம் என்ற ஒலி எழும். தமிழர் என்ற உணர்வு ஒலி எழும். அதற்கு தமிழ் இயக்கம் போன்ற அமைப்பு என்பது தவிர்க்க முடியாத ஒரு தேவை. அமைப்புனா பல அமைப்பு இருக்கு. சாதி வெறி தூண்டக்கூடிய அமைப்புகள் இருக்கு, மதவெறி தூண்டக்கூடிய அமைப்புகள் இருக்கு, பொருளாதார சுரண்டல் செய்வதற்கென்று ஏய்ப்பதற்கென்று சில அமைப்புகள் இருக்கின்றன. அப்படி அமைப்பாய் திரள்வதல்ல. முற்போக்கு சிந்தனை உள்ள, இடதுசாரி சிந்தனை உள்ள, ஜனநாயக சிந்தனை உள்ள, பெரியாரிய சிந்தனை உள்ள, அம்பேத்கரிய சிந்தனை உள்ள, மார்க்சிய சிந்தனை உள்ள அமைப்புகள் இந்த மண்ணில் தேவைப்படுகிறது. அவற்றை வளர்த்தெடுக்க வேண்டும். அத்தகைய அமைப்புகளாய் நாம் அணிதிரள வேண்டும். அந்த பார்வை கொண்ட படைப்பாளர்களின் வரிசையில், கவி பேராளர்களின் வரிசையில் இன்றைக்கு நமக்கு இந்த நூற்றாண்டில் தமிழ் பரப்பில் எஞ்சி இருப்பவர் நம்முடைய அண்ணன் பேராசிரியர் அப்துல் காதர் அவர்கள்தான். ஆக அவரை போற்றுவதும் அவரை பாதுகாப்பதும் அவருடைய ஆற்றலை குவிமையப்படுத்தி கூர்மைப்படுத்தி இந்த சமூகத்தை மேம்படுத்துவதற்கு பயன்படுத்திக் கொள்வதும் நம்முடைய பொறுப்பு என்பதை உணர்ந்து வேந்தர் அவர்கள் இந்த மகத்தான விழாவை ஏற்பாடு செய்து அதில் பங்கேற்று உரையாற்றக்கூடிய ஒரு அரிய வாய்ப்பை எனக்கு வழங்கியமைக்காக என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்து, கலைமாமணி அவர்கள், நம்முடைய கவியறிவி பேராசிரியர் அவர்கள் 100 ஆண்டுக்கு மேலாக வாழ வேண்டும். அவருடைய அரிய ஆற்றல் இந்த தமிழ் சமூகத்தின் மேம்பாட்டுக்கு பெரிதும் பயன்பட வேண்டும் என்பதை சொல்லி, என்னையும் இந்த நிகழ்விலே பங்கேற்று சிறப்பு செய்த தமிழ் இயக்கத்தின் தலைவர் ஐயா வேந்தர் அவர்களுக்கு நன்றி கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.